அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எத்தனை மட்டும் சொல்கிறது உனக்கு? ஒரு தடவை சொன்னால் வராதா? இப்போ தானே சொன்ன செய்யாதுன்னு திரும்ப அதை செய்கிற. நீ என்ன பச்சை பிள்ளையா? ஒவ்வொரு தடவை உனக்கு டீச் பண்ணிகிட்டே இருப்பாங்களா? இப்படி எத்தனை பேர்கிட்ட நாம் கேட்டிருந்துருப்போம். இல்லைனா எத்தனை பேர்கிட்ட நாம் இப்படி திட்டாவது வாங்கியிருந்திருப்போம். நல்லா தெரிஞ்சுப்போம், எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன், நம்முடைய தகப்பனார் எடுத்துக்கங்க. நம்முடைய தகப்பனார் ஆதம் நபி, நம்முடைய தந்தை. அவருக்கு அல்லாஹ் சொல்கிறான், வ அல்லமல் ஆதமல் அஸ்மா குல்லஹா. ஆதம் நபிக்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தேன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்பேற்பட்ட ஆதம் நபிக்கு தவறு செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க தெரியல. அல்லாஹ்விடத்தில் எப்படி மன்னிப்பு கேட்குறதுன்னு அல்லாஹ்விடத்திலே பாடம் கற்று தான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு பெற்றாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது ஆதம் நபி அல்லாஹ் தாலா படைச்சான். ஆதம் நபியை படைச்சி மலக்குமார்களை சுஜூது செய்ய சொன்னால் அவங்க செஞ்சாங்க. இப்லீஸை செய்ய சொன்னால் இப்லீஸு செய்யலை. இந்த வரலாறெல்லாம் நம்ம எல்லா பயான்கள்லையுமே கேட்டிருப்போம். இது நமக்கு தெரியும். மெயினான விஷயத்துக்கு நம்ம வருவோம். அதாவது ஆதம் நபி என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் தாலா ஆதம் நபியை படைச்சி அவங்களுக்கு துணையையும் படைச்சி சொர்க்கத்தில் குடியமர்த்துறான். அந்த சொர்க்கத்தில் நீங்கள் விரும்பிய வர தாராளமாக இங்கே இருங்க, உண்ணுங்க, பருகுங்கன்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் தாலா சொல்கிறான், ஒலா தக்ரபா ஹாதிஹி சஜ்ரத். இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்கிடக்கூடாது. அப்படி நீங்கள் நெருங்கினீங்கன்னா தக்கூனு மினல் லாலிமீன், நீங்கள் அநியாயம் செஞ்சவங்களா ஆகிடுவீங்க. இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்கிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா ஆதம் நபி இடத்துல சொல்கிறோம். ஆனால் ஷைத்தானுடைய ஆசை வார்த்தைகளால் அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிடறாங்க, அந்த மரத்துக்கிட்ட நெருங்கிடுறாங்க. அல்லாஹ் தாலா அவங்கள கோபப்படுறான். அவங்க இடத்துல கோபப்பட்டு இங்கேருந்து நீங்கள் வெளியேறுங்க அப்படின்ன மாதிரி அவங்கள தண்டிச்சான். அதுக்கப்புறமும் அல்லாஹ் தாலா சொல்லி காமிக்கிறான், நான் ஆதம் என்ன செஞ்சாருன்னா ஃபதலக்கா ஆதம் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபத்வாப அலைஹி. பாவ மன்னிப்பு பெறத்துக்கான சில வார்த்தைகளை தன்னுடைய இறைவனிடத்துலமிருந்து ஆதம் பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறான். அதாவது பாவ மன்னிப்பு பெறத்துக்கு என்ன சொல்லணுமோ அதை அல்லாஹ் டீச் பண்ணேன்னு சொல்கிறான். அந்த வார்த்தையை பெற்றுக்கிட்டாரு, அதனால நான் அவரை மன்னித்தேன். இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான்னு அல்லாஹ் தாலா சொல்லி காமிக்கிறான். அது என்ன வார்த்தைங்கிறதையும் அல்லாஹ் வேறு ஒரு இடத்துல சொல்லி காமிக்கிறான். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லகூனன்ன மினல் ஹாஷிரீன். இறைவா, நாங்கள் எங்களுக்கே அநியாயம் செஞ்சுக்கிட்டோம், நீ எங்களை மன்னிக்கலைன்னு சொன்னால் நாங்கள் நஷ்டவாளியாக ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை ஆதம் நபிக்கு அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்து, இதை நீ சொல்லு, நீ சொன்னீன்னா நான் மன்னிக்கிறேன்னு அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கான். அதை ஆதம் நபி சொன்னாங்க, அல்லாஹ் தாலா மன்னிச்சான். இப்படி அல்லாஹ் தாலா சொல்லி காமிக்கிறான். அப்போ இந்த வாசகத்தை பார்க்கும்போது அல்லாஹு அக்பர்ன்ற ஒரு வார்த்தையை விட வேறு எந்த வார்த்தை பொருத்தமாக இருக்குன்றது எனக்கு தெரியலை. அதாவது அல்லாஹ், நீ தப்பு செஞ்சுட்ட, நான் உனக்கு மன்னிப்பு கேட்குறதுக்கான வழியை சொல்லித்தர்றேன், இது நீ சொல்லு, நான் மன்னிக்கிறேன்னா அப்போ எவ்வளோ இறக்க மனசுடைய ரப்பா அவன் இருக்க முடியும். எல்லா விஷயத்தையும் ஆதம் நபிக்கு சொல்லி கொடுத்தேன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். எல்லாத்தோட பேரும் ஆதம் நபிக்கு தெரியும். அப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஆதம் நபிக்கு தப்பு செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்தில் எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு தெரியாத போது அல்லாஹ் அவங்களுக்கு டீச் பண்ணியிருக்கான். அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் இருக்கணும், எனக்கு மட்டும்தான் எல்லா விஷயமும் தெரியும், இவங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்ற ஒரு பார்வை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. குர்ஆனை அதிகமாக படிப்போம். ஒவ்வொரு வசனமும் நமக்கு ஒவ்வொரு புரிதலை கொடுக்கும். அப்படி புரிதலோடு நம்ம அல்லாஹ்விடத்தில் நெருங்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.